இஸ்லாமிய ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது உண்மையிலே காஷ்மீர் அந்த விவகாரம், காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா, அந்த விவகாரம் எல்லாரையும் உலுக்கி எடுத்திருக்கு. இதில் பற்றின முன்கூட்டியே ஒரு எச்சரிப்பை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடியே போயிட்டு நம்முடைய குடியரசுத் தலைவர் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து இது விவகாரமாக பேசியிருந்தாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கு எதிராக அதுவும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்த போகிறாங்க, அதுவும் குறிப்பாக இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த போகிறாங்க. இதை அந்த மாநில அரசாங்கம், ஜம்மு காஷ்மீருடைய மாநில அரசாங்கத்தின் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அவர்கள் வேடிக்கை பார்க்குறாரு. இதை பற்றின உளவுத்துறை ரிப்போர்ட் நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. அலர்ட் கொடுத்து கூட அவங்க பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கலை. செத்தா இந்துக்கள் சாகட்டும், அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபிக்கு எதிராக செயல்படுறதாக நினச்சிக்கிட்டு காஷ்மீர் தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிற விதமாக இந்த காஷ்மீர் அரசாங்கம், உமர் அப்துல்லா தலைமையிலான அரசாங்கம், அவங்க ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தலில் வெற்றி பெற்று வந்ததுனால இப்போ அவங்க தங்களுக்கு சாதகமாக அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை பிஜேபி எதிராக திருப்பி விடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இங்கே செயல்படுறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் திமுக இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை ஆதரிக்கிறன்ற பெயரில் இந்து வெறுப்பை கக்குறாங்களோ, அதே மாதிரி உமர் அப்துல்லா அவர்களும் அதை தான் அவங்க பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா, மிகப்பெரிய அளவில் இந்துக்களை கொலை செஞ்சுட்டாங்க, தீவிரவாத தாக்குதல்கள் திட்டமிட்டு நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டுட்டுலாம் கொண்டுட்டாங்கன்னு பல்வேறு தகவல்கள் வெளியாகுது. இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்க போகுதுன்றதை முன்னெச்சரிக்கையாக உளவுத்துறை கொடுத்தும் உமர் அப்துல்லா அவர்கள் கண்டுக்கலை. காரணம் என்னென்னா, இது நடக்கணும்னு அவரை எதிர்பார்த்துருக்காரு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போது ஏற்கனவே குடியரசுத் தலைவர் போய் பார்த்து இந்த ரிப்போர்ட்ஸை அவர் மோடி அவர்கள் கொடுத்துட்டாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடந்தால் இந்த மாநில அரசாங்கம் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டுருக்கு, அதனால் பாரபட்சம் இல்லாமல் அந்த ஆட்சியை கலைச்சிருங்க அப்படின்ற இன்டிமேஷனை அவர் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு தான் அவர் சவுதிக்கு சுற்றுப்பயணமாக முக்கியமான சில நாடுகளுக்காகவும் போனார். அங்கே இஸ்லாமிய சகோதரருடைய நாடுகள் மோடி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க. அவரை ரொம்ப சிறப்பாக வரவேற்று ஒரு நல்ல ஒரு நட்புறவை இந்தியாவோட மேற்கொள்கிறாங்க. ஆனால் எப்போவுமே பாகிஸ்தான் தீவிரவாதி காஷ்மீரை எப்படியாச்சும் கைப்பற்றணும், இந்தியாவை நிம்மதி இல்லாமல் பண்ணணும், இந்தியாவை திரும்பவும் இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வேணும்னே பாகிஸ்தான் திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நாம் இஸ்லாமிய சகோதரர்களை இந்தியாவில் பாதுகாப்பாக தான் பார்த்துக்கிறோம். ஆனால் இந்துக்கள் மேலேயும் இந்தியா மேலேயும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் மிகப்பெரிய அளவில் வெறுப்புணர்வை கக்குறாங்கன்னு இதுலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சிகள் கூட சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசி இந்துக்களை இழிவுபடுத்துகிற மாதிரியும், இந்து கோயில்களை இடிப்பேன்னு சொல்கிறது, இந்து நான் திருடன்னு சொல்கிறது, அந்த மாதிரி அந்த மக்களுடைய சிறுபான்மை மக்கள் ஓட்டு வாங்குறதுக்காகவே இந்துக்களை இழிவாக பேசுகிறாங்க இல்லையா, இந்து மதத்தை இழிச்சு பேசுகிறாங்க இல்லையா, அந்த மென்டாலிட்டி எப்படி வருதுன்னா, அவங்களுக்காக பேசுகிறாங்க. ஆனால் இந்துக்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது பிஜேபி தான். அப்போது பெரும்பான்மை மக்களுக்காக இவங்க பேசுகிறதில்ல, ஓட்டு வாங்கிறதுக்காக இந்துக்கள் பெரும்பான்மையானவர்கள் எல்லாரும் இந்துக்கள் எல்லாமே ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துப்பாங்க. எப்போவுமே நம்ம பெருந்தன்மை உலகத்திலேயே ரொம்பவே பெருந்தன்மையாக நடந்துக்கக்கூடிய, எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய குணம் பிடிச்சவங்க இந்துக்கள் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த மாற்று மதத்தை சார்ந்த உலகம் முழுக்க உள்ள மாற்று மதத்தை சார்ந்த மக்களை ஒத்துக்கிறாங்க. இந்துக்களை மாதிரி ஒரு பெருந்தன்மையாக யாருமே கிடையாது. அவங்க எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க, எல்லாம் விட்டு கொடுத்து போவாங்க, அவங்க விரோதம் பாராட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது இந்துக்களை எவ்வளோ அடித்தாலும் தாங்க மாட்டான் இவன், அப்போ என்ன வேணாலும் அவங்கள இது பண்ணலாம், எதை வேணால் எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட அப்படின்னு திட்டமிட்டு சில கும்பல் செயல்படுது. அந்நிய சக்திகளோடு சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் கூட திமுகவும் இந்த வேலையை தான் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா பிஜேபி தான். அப்போது அவங்க செய்யும்போது சில விஷயங்களை எதிர்த்து பேச வேண்டியிருக்கும் போது அவங்கள சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவங்கள் அப்படின்ற மாதிரி இந்த திராவிட கட்சிகளும், அப்புறம் காஷ்மீரில் கூட சில இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த சில கட்சிகளும் காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க அரசியல் லாபத்துக்காக பிஜேபியை தப்பாக சித்தரிக்கிறாங்க. இந்தியா இந்துக்கள் நாடுன்றத பைபிள்லேயும் இருக்குது, குரான்லேயும் இருக்குது, பல்வேறு வரலாற்று நூல்களில் இந்தியா ஒரு இந்துக்களுடைய நாடு அப்படின்னு இருக்குது, அது ஒரு சனாதன தர்ம நாடுன்னு இருக்குது.
இப்போ தோன்றியது தான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் இப்போ சமீபத்தில் தோன்றியது. அது எல்லாமே வந்து சனாதன தர்மத்துக்குள்ள அடக்கம் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். ஸோ ஆதி மதம்ன்றது வந்து காலகாலமாக இருக்கிற ஒரு மதம்ன்றது வந்து அது மதமே கிடையாது, ஆக்சுவலாக ஒரு தர்மம் தான். அது நம்மளோட சாஸ்திரம் வந்து தர்ம சாஸ்திரம் தான். பின்னாடி பல விஷயங்கள் வருது. இஸ்லாம் கூட ஒரு மார்க்கம் தான், அது மதமே கிடையாது. ஸோ நபிகள் நாயகம் அவர்கள் வந்து இறை தூதர், அதை வந்து நம்ம மறுக்கவே இல்லை. அல்லாஹ் வந்து இறைவன், ஒரே இறைவன், ஏக இறைவன் அல்லாஹ். அதை நம்ம வந்து நேசிக்கிறோம். சனாதன தர்மத்துக்குள்ளே ஒரு இறைவன் இருக்காருன்னா அந்த இறைவனுக்கு என்ன வேணால் பேர் சொல்லலாம். அல்லான்னு சொல்லலாம், கர்த்தர்னு சொல்லலாம், நம்ம வந்து ஈசன் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கூட வந்து தேவகுமாரன்றதை நம்ம இந்துக்கள் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம வந்து மசூதிக்கு போகிறோம், நம்ம யாரும் வந்து பாகுபாடு பார்க்குறதில்ல. ஆனால் இந்த இஸ்லாமிய இந்த தீவிரவாதம் பண்ணுறவங்க நாட்டை பிடிக்கணும்னு வெறியோடு அடைகிறாங்கல்ல, அவங்க இந்த மதவாத கூட்டமாக தெரிஞ்சு அவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அச்சுறுத்தல் இவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதனால் என்ன ஆகுது, இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பிஜேபி தான் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க. இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு பாஜக தான் இருக்குது. ஸோ பிஜேபி பக்கம் தான் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த காஷ்மீர் அரசாங்கத்தை வந்து கலைக்க தான் போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடை முன்னெச்சரிக்கையாக பண்ணியாச்சு. ஸோ விரைவில் கலைச்சிருவாங்க. தமிழ்நாட்டை கூட அது மாதிரி கலைக்கிறதுக்கு ஏற்பாடு இருந்தது. ஆனால் வந்து அந்த டாஸ்மாக் ஊழல் காரணமாக திமுக வந்து கைது பண்ணி, எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்களோ அந்த மதுபான ஊழலுக்கு, அந்த மாதிரி திமுகவுடைய முதலமைச்சர், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய அன்பு புதல்வன் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களையும் கைது பண்ணுறதுக்கு மேலிடம் வந்து நாள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே நடக்க போகுது. ஸோ காஷ்மீர் ஆட்சி வந்து கலைக்க தான் போகிறாங்கன்றது வந்து ஏற்கனவே ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. விரைவில் கலைச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்னென்ன தீவிரமாக விசாரணைகள் போகும். ஸோ இனிமேல் அந்த மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருங்க, அதுதான் வந்து நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.